வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். காலங்கள் பல கடந்தாலும் இந்த கவிஞரின் பாடல் அரிகள் என்றென்றைக்கும் நம்முடைய இதயத்திலே நீங்காத இடம் பெற்றிருப்பவை. மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர கவிஞர், ஏழை எளிய மக்களின் வாழ்வியல் சூழல்களை அப்படியே நம் கண்முன்னே நிறுத்தக்கூடிய மகத்தான ஒரு கவிஞர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அவருடைய வரிகளை எப்பொழுது கேட்டாலும் இப்போதும் நமக்கு பொருந்தி போகக்கூடிய அம்சம் வாய்ந்தவை. ஒரு சில வரிகளை பார்ப்போமா? தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கடுத்ததுடன் தானும் கேட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன் போல் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்று எழுதியிருப்பார். இன்னொரு பாட்டில், திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடராய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று அருமையாக எழுதியிருப்பார். இவருடைய முதல் பாடலே பொது உடைமை சிந்தனையை தாங்கியிருக்கும். குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம், உனக்கெது சொந்தம் எனக்கது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா என்று தன்னுடைய பாடல்களிலே மனித வாழ்வியல் நிலையாமை தத்துவத்தை எளிய மக்களுக்கு புரிய வைத்த கவிஞர். இது மட்டுமல்ல, இவர் எழுதிய எந்த பாடலை கேட்டாலும் நம் சொந்த பாடலை கேட்பது போல இருக்கும். அப்படி வாழ்வோடு ஒன்றி போகிற வரிகளை எல்லாம் சிந்தித்து எழுதியவர். மிக குறைந்த ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இந்த மண்ணில் அவருடைய பாடல்கள் என்றென்றைக்கும் ஏழை எளிய பாமர மக்களினுடைய உள்ளங்களில் நீங்காத இடம்பெற்று திகழும். அவருடைய பிறந்த தினம் ஏப்ரல் 13, பிறந்த ஆண்டு 1930. 1959 ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய வரிகள் மக்கள் குரலை தாங்கி நிற்கும், பொது உடைமையை ஏந்தி நிற்கும். வாழ்க ஜனநாயகம், வாழ்க மக்கள் கவிஞர், வளர்க என்றென்றைக்கும் அவர் புகழ்.